அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஈவினிங்க்கு டீ போடுற டைம் வந்தாச்சு. இன்றைக்கி டீ காஷ்மீரி சாய் தான் செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஒரு 1/2 லிட்ரு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் காஷ்மீரி சாய்னு தனியாக ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது அவைலபிள் இல்லைங்கிறதுனால நான் க்ரீன் டீயை யூஸ் பண்ணி தான் இந்த சாய் செய்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம கொதிக்க விட போகிறோம். நம்ம 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றுனதுனால இதை நல்லா சுண்டி 1 பங்கு அளவுக்கு வர அளவுக்கு இதை நம்ம நல்லா சுண்ட வைக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறப்ப டீ கொஞ்சம் பொங்கிக்கிட்டு வருங்கிறதுனால ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இந்த டீ பிங்க் கலரில் இருக்கும். இது ரோஸ் மில்க் மாதிரி தான், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டீ டேஸ்ட் வரும். இப்போ பாருங்க, நல்லா ரோஸ் கலரில் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஐஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கா, இது திருப்பி அதே 1 பங்கு அளவு வர வரைக்கும் நம்ம திருப்பி சுண்ட வைக்கணும். இந்த டீ செய்கிறதுக்கு எப்படியும் 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் செகண்ட் டைம் திருப்பி கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி சுண்ட வச்சு டீயை நம்ம வடிகட்டி இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டீ செய்கிறதுக்கு இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா பாலை நல்லா சூடாக காய்ச்சிக்கிட்டு அதில் சீனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி போட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டீயை ஆட் பண்ணிங்கன்னா இந்த டீ ரெடி ஆகிடும். நல்லா சூடான பால் எடுத்து சீனி எடுத்திருக்கேன். இதில் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கலர் நல்லா பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவும் ஆல்மண்டும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்கிட்ட இப்போ நட்ஸ் பவுடர் தான் இருந்ததுனால நான் மிக்ஸ்டு நட்ஸ் பவுடர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டீயெல்லாம் போட்டு குடித்து முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்தா தான் வெளியே சாண்ட் ஸ்ட்ராமாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது பாருங்கள். சாண்ட் ஸ்டாமாக இருந்ததுனால ஷாப்புக்குள்ளே இறங்கி சீக்கிரமாக அப்படியே உள்ளே போயிட்டோம். இன்றைக்கி க்ரோசரி வாங்க தான் நம்ம வெளியே போயிருந்தோம். இந்த இப்போ காமிச்சிருக்கேனே இந்த ஷாப் இப்போ நியூவாக திறந்துருக்காங்க டாப்அப்னு. இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சாண்ட் ஸ்டாமாக இருந்ததுனால அதுக்கு போக முடியல. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சதானுக்கு தான் போயிட்டு வந்தோம்.
சதானுக்கு முக்கியமாக போன காரணம் என்னென்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் வந்து ஆஃபர் போட்டிருந்தான். 100 ரியால்ஸுக்கு போட்டிருந்தான். ஓகே குட்டாக நல்லா இருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கலான்னு வந்து போனோம். ஆனால் வந்து அது வந்து 9 லிட்டர் அண்ட் 11 லிட்டர் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கு கம்மியாக வந்து இல்லை. நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து 3 பேர். இந்த 3 பேருக்கு அம்புட்டு வாங்கி வேஸ்ட்டுங்கிறதுனால அந்த டிசைனும் வந்து பழசாக இருந்துச்சு. அதனால் வாங்கலை, வந்துட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நல்லா செமையாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி எதுவுமே பண்ண முடியலை, மழையாகவும் இருந்ததுனால திருப்பி வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீரும் வந்து செய்யலான்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ ஈத் வருதுங்கிறதுனால வந்து வீட்டில் அரைச்ச மருதாணி வந்து இடலான்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கே வந்து ரியாத்தில் வந்து எய்த்தாப்பில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மருதாணி மரம் இருக்குது. இதில் தான் வந்து மருதாணி பிச்சு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டர் வந்து கொஞ்சம் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம பன்னீர் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கணும், தக்காளியும் வந்து அரைச்சி வச்சு தான் வந்து இந்த ரெசிபி வந்து செய்யணும். அப்போ தான் வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் வர மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெயில் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் என்கிட்ட இருந்ததுனால நான் டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தக்காளியை வந்து ஒரு தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம் தக்காளியோட வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா மசாலாஸும் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எல்லா மசாலாவும் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சு தான் வந்து ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாஸை வந்து நல்லா வந்து குக் பண்ணிடலாம்.
மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு இவ்வளோ தான் வந்து மசாலா வந்து தேவைப்படும். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ணுறதுனால தான் இந்த கிரேவிக்கு வந்து அந்த ஒரு ரிச்னஸ் வந்து வரும். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து திக்கான பாலை வந்து எடுத்துக்கோங்க. க்ரீம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் டைம் டேக்கிங்லாம் வந்து எதுவும் கிடையாது. சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மெத்தி வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். கஸ்தூரி மெத்தியை எப்படியும் இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாகிடும். கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரை போட்டு கார்னிஷிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ஈவினிங்கோட ரொட்டீன். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் வந்து ஒரு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.